பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ராஜா ஆண்டவர் உம்முடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை சுகப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களையும் ஆண்டவரை ஆழங்களையும் விளங்கி கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை உம்முடைய கருத்தில் எங்களை முற்றும் முழுதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரை. எங்கள் ஒவ்வொருத்தரோடும் உம்முடைய வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். இயேசுவே உம்முடைய கரத்தில் எங்களை முற்று முழுதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களை வழிநடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் வாசித்த பகுதி முதலாவது யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு நாங்கள் வாசிப்போம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுத்தார். இதை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலும் கொஞ்சம் ஆழமாக நாங்கள் கற்றுக்கொள்வோம், அதில் இருக்கிறதான ரகசியங்களை. இதில் இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்து பார்ப்போம் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய ஐடென்டிட்டி அந்த இடத்திலே காட்டப்படுகிறது. அவருடைய அடையாளம் காட்டப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அதை குறித்து நாங்கள் பார்ப்போமா என்றால், அது அதாவது சொல்லப்பட்டிருக்கிறதே ஒரு நாமமாக இருக்கிறது. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்றது அது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவன் அவருடைய பெயராக இருக்கிறது. அவருடைய அதை கணக்க பெயர்கள் இருக்கு ஆண்டவருக்கு. அதில் ஒரு பெயர் இப்படியாக சொல்லுகிறது, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி. அதாவது வார்த்தைகளால் நாங்கள் சொல்ல போனால் இதை சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம், இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி. அதை விளங்கி கொள்வதற்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் போக வேண்டியதாக இருக்கிறது. எண்ணத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவம் அப்படியாக இருக்கிறது. தேவனுடைய சுபாவம் அப்படியாக இருக்கிறது. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இப்போ மனிதனை எடுப்போம் வேண்டாம். மனிதன் அவருக்கு ஒரு பெயர் கொடுத்து அவர் பிறந்து வளர்ந்து வருகிறார், அப்படியே வர்றதில்ல, அவர் கற்றுக்கொள்கிறது. ஆனால் ஆண்டவரை நாங்கள் டைமுக்குள்ளேயும் அதாவது அவருக்கு ஒரு டைம் கொடுக்கப்படலை. அவர் உலகத்தில் சொல்லி ஏன்னா அவருடைய சொல்லப்பட்ட வார்த்தைகள் நாங்கள் வாசித்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். அதில் சொல்லப்பட்ட முக்கியமான வார்த்தை ஒன்று எங்களுக்கு சொல்லுவது, அவர் ஆதியும் அந்தமானவர், அவர் அல்பாவும் உமேகாவானவர். ஏன்னா அதுக்கு தொடக்கமும் இல்லை, முடியும் இல்லை. அது ஆண்டவர். அவருடைய அது ஆண்டவரை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அதாவது அவரால் செய்ய இயலாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அவரால் செய்ய இயலாத காரியங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுடைய அறிவுகளுக்கும் எட்டாத காரியங்கள் தான் ஆண்டவருடைய காரியங்கள். நாங்கள் எங்களுக்கு இவ்வளவுதான் அவ்வளவுதான், அதுக்கு மேலே நாங்கள் சிந்திக்க இயலாது, நாங்கள் யோசிக்க இயலாது, அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்திக்கல முதலாவது இப்படியாக வெளிப்படுத்துகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி. இதில் இப்படி தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அது அதாவது பூமி இருக்குது, பூமியில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட இதுக்கு மேலாக யூனிவர்ஸும் இருக்குது. அதுக்குள்ள கணக்க கோடுகள் எல்லாம் இருக்குது, இதுகளெல்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமாக நாங்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து வர்றோம். தேவனுடைய பயத்தோடு தேவனை அரைஞ்சு நாங்கள் வாழ்ந்து வருவோம். அப்போ இதில் சில பேர் சில நேரங்கள் நினைப்பாங்க, அப்போ வேறு கோடுகளில் வேறு ஆக்கள் இல்லையா, அதுகளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு தேவையில்லாத காரியம். ஆண்டவர் எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ இதில் உலகத்தில் பார்ப்போம்னா கணக்கு விதமான தியரி எல்லாம் இருக்குது, கணக்கு விதமான ஃபிலோசஃபி எடுப்போம்னா ஃபிலோசஃபிக்கு அதுக்கு அதை பற்றி நாங்கள் படிக்கிறதுண்டா அதுக்கு படித்து அது கொஞ்சம் அதுக்கு அவங்க சொல்கிறதே அவங்க சொல்லுவாங்க, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படிதான் அவங்கள்ட்ட ஃபிலோசஃபின்னா அதுதான் அதில் அர்த்தம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு மரம் பச்சையாக இருக்கலாம், அது என்னுடைய கண்ணுக்கு பச்சையாக தெரிகிறனாடி நான் பச்சையாக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன், அது சில நீளமாக இருக்கேன். இதுதான் ஃபிலோசஃபி. ஆனால் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராய் நான் இருக்கிறேன். அவர் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன்,
நான் ஒவ்வொரு ஆக்களோட பேரை சொல்லுகிறான். இதுல இன்னொரு ரகசியம் என்னவென்றால், இன்னொரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். அதில் இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட விளக்கங்கள் கிடைக்கும். யாத்திராகமத்தில் நாங்கள் வாசித்தோம். யாத்திராகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இருக்கிறவராக இருக்கிறேன். இதை நாங்கள் இந்த மெசேஜ் முழுக்க நாங்கள் ஃபோக்கஸ் பண்றது இருக்கிறவராக இருக்கிறேன். இதில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதை நாங்கள் வெளிப்படுத்தலில் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் ஜோவானில் பார்ப்போம். ஜோவானில் என்ன மாதிரி எழுதி இருக்கிறேன்னு சொல்லி வாசிங்க. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சீங்க? அப்ப ஆபிரகாம் இருக்கைக்கு முதலே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லிக்கல. இது வேதபாரர்களோட அவர் பிரச்சனை படுற நேரம் சொன்ன வார்த்தை. அதுல அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் அப்ப அவர்கள் பார்க்க நீர் பெரிய ஆளான்னு சொல்லியெல்லாம் கேட்கிற அந்த இதுகளெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ அவர் சொல்லுகிறார், அது மாத்திரமில்லை, சும்மா சாதாரணமாக சொல்லல, அதில் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். இது ஒரு பகுதி, இந்த வசனத்தில் ஒரு பகுதி, நான் இருக்கிறேன். அடுத்தது, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது அடுத்த பகுதி இந்த வசனத்தில். நாங்கள் கொஞ்சம் ஆழமா டீச்சிங் போகமாட்டா, முதலாவது சொல்லப்பட்டது என்னென்று, இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு பிறகு சொல்றார் மெய்யாவே மெய்யாவே சொல்லி. அப்ப இது சாதாரணமா இயேசு கிறிஸ்துவங்களையும் சொல்லவில்லை, சாதாரணமா இதை அவர் சொல்லவில்லை. இதுல நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நாங்க பார்க்கத்தான் வேணும். யோவான் புஸ்தகத்திலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்து போவோம். எப்படியாக இயேசு கிறிஸ்து யோவான் அவரை வெளிப்படுத்துறார். யோவான் வந்து இப்ப நாங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த புத்தகங்களை வாசிச்சுட்டு போவோம்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான புத்தகங்களா இருக்கும். மத்தேயு எடுப்போம்னா மத்தேயு என்ன வேலை செய்து கொண்டிருந்தவர்? டாக்ஸ் கலெக்டர். மார்க் எடுப்போம்னா மார்க் என்ன செய்து கொண்டிருந்தவர்? தெரியல. ஓகே, மார்க் சாதாரணமான ஆள் தான். லூகாஸ் எடுப்போம்னா லூகாஸ் வந்து ஒரு டாக்டர். அவர் டாக்டருடைய வியூல அந்த புத்தகம் எழுதப்பட்டது. யோவான் எடுப்போம். யோவான் யாரோட இருந்தவர்? அவர் எப்படிப்பட்ட விளக்கங்களை அறிஞ்சவர்? இயேசுவோட மார்பில சாய்ஞ்ச. அப்ப இயேசு வந்து அவர் இன்னும் கொஞ்சம் டீப்பா கற்றுக்கொண்டவர். இயேசுவ இல்ல. யோவான் புத்தகத்தை சொல்லுவாங்க அது ஒரு விசுவாசத்தின் புத்தகம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டிக்கு அது ஒரு சுவிசேஷ புத்தகம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் இந்த யோவான் புத்தகத்துக்கு அவங்க படிக்கல. நாங்கள் படிக்கிறது அப்படித்தாங்க. இது ரெண்டு பகுதியாக படிக்கலாம். ஒன்று விசுவாசத்தின் புத்தகமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி அது என்னென்னு சுவிசேஷ புத்தகம். ஆனால் அதில் இன்னுமான ஆழ்பமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்போ பார்க்குறோம் யோவான் புத்தகத்தில் என்ன மாதிரி இருக்கிறவரா இருக்கிறேன்றதுக்கு விளக்கங்க. என்னென்னு இருக்கிறவரா இருக்கிறேன் என்ற யாத்திராமத்தில் ஆண்டவர் கொடுத்தது அந்த பெயர், ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயரை நாங்கள் பார்க்க போகிறோம் டீப்பாக. யோவான் புஸ்தகத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, எப்படியாக எல்லாம் யோவான் அதை விளங்கப்படுத்துகிறார்கள். அப்போ யோவான் வந்து லூகாஸ் வந்து டாக்டர், அவர் மேலால மெடிசினுக்கு, அதாவது ஆளை பார்த்து மெடிசின் கொடுக்குற மாதிரி. யோவான் எடுப்போம்னா யோவான் எக்ஸ்ரேன்னு சொல்லலாம். அவர் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். யோவான் வந்து யோவான் புத்தகம் ஒரு எக்ஸ்ரே படமாக இருக்கும். அவர் வந்து லூக்கா வந்து மேலோட்டமாக, மார்க்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எங்களை போல வரார். அவர் மெட்டவர் வந்து டெக்ஸ்ட் கலெக்டர். அப்போ அவற்றை கணக்கின்படி தான் அவர் எல்லாத்துக்கும் எழுதி கொண்டு தான் இருந்தார். சார்ல்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு பெண்ணும் கோப்பியுமாக தான் இருப்பார் மத்தையும். ஸோ இது இவ்வளோ யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் இருக்கிறேன். இது இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம். இதில் முதலாவது இப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த வசனத்தை பார்ப்போம். இதில் 4வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நான் உன்னுடனே பேசுகிறேன். 25 வாசிச்சுட்டு நாங்கள் வாசிச்சோம்னா இது எங்களுக்கு விடாங்க. 25 வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அப்ப பாருங்க, முதலாவது இயேசு என்ன செய்கிறார்?
அந்த ஸ்திரியோட சமாரியா ஸ்திரியோட பேசிக்கல சொல்கிறேன். ஆனால் அவர்களுக்கு தெரியும் மேசியா வாரன்னு சொல்லி எல்லாம் அறிஞ்சிருக்கிறா. ஆனால் அப்போ ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா உன்னோட பேசுகிற நானே அவர், நானே அவர், இவ்வளவுதான். நானே அவர் சொல்லி இதுக்கு பிறகு நடந்த காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அந்த சௌரி போய் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறாங்க. கீவேர்ட் நானே அவர், இவ்வளவுதான். ஆண்டவர் கொடுத்த அந்த கீவேர்டு இவ்வளவுதான். மெஸ்ஸியாவை பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கல. அவர் சொன்னா நான் தான் அவர். ஸோ இவ்வளவுக்குனால அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் அநேகர் ஆண்டவரை அறியத்தக்கதான ஒரு வழி அமைக்கப்பட்டது. அடுத்த வசனம் பாருங்க, 6வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அருமையா சொல்லி இருக்கு பாருங்க. என்னிடத்தில் வருகிறவன் ஜீவாப்பம் தான் அவரே இருக்கார். அப்படின்னா ஜீவாப்பம் இயேசு கிறிஸ்து ஜீவாப்பமா எங்களுக்கு கொடுக்கப்பட்டார். அவரே தான், அவர் தான் இருக்கிறவராக இருக்கார். அப்போ தொடக்கம் இப்போ மட்டும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவாப்பம், அந்த ஜீவாப்பம் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனம் சொல்லுவது, விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஆண்டவர் மேலே தாகமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கணும்னா எங்களுடைய வாய், எங்களுடைய மனசு எந்த நேரம் இயேசுவை நாங்கள் தேடுகிறவராக இருக்கோம். அதுதான் அந்த வசனத்தினுடைய விளக்கம். எந்த நேரமும் நாங்கள் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கையிலையும் எங்களுக்கு ஆண்டவருடைய துதிக்கிற துதி, நாங்கள் வேலை செய்யல ஆண்டவரை துதிக்கிற துதி, நாங்கள் படுத்திருக்கைகளை சிலவருக்கு அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். படுத்திருக்கைகளை துதிப்பிடும், அது படுத்திருக்கைகளை ஜெபிப்பிடும், அப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ பாருங்க, இந்த இதுக்குள்ள வரணும்டா ஏனோக்கு நடந்தது போல நாங்களும் ஆண்டவரை அண்டி 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 நல்லா நெருங்கி நெருங்கி நாங்கள் பழக, அப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கொள்றோம். எங்களுடைய காரியங்கள் உண்டு, எங்களுடைய இந்த உலகத்துக்குரிய தேவைகள் எல்லாம் உண்டு. ஆனாலும் தேவனை எவ்வளவுக்கு நாங்கள் கட்டி சேருகிறோமோ அவரை போல நாங்கள் மாறுவோம். ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்க, 8வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் வாசிங்க தொடர்ந்து. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயர்விலிருந்து உண்டானவர், அவர் உயர்விலிருந்து உண்டானவர், நாங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். நாங்கள் இந்த பூமியில இருந்தா எங்களுக்கு இங்க இருந்தா எங்களுக்கு எங்களுடைய பேர்த் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் உயரத்தில் இருந்தோம். ஆண்டவர் நியமிச்சார் எங்களை, ஆண்டவர் எங்களை நினைத்தார், அதனடுத்த நாங்கள் உண்மையாகவே உருவாக்கப்பட்டோம். அது மாத்திரம் இல்லை, அவர் எங்களை நினைத்த நாங்கள் எங்களுடைய வசனத்திற்கு உங்களுடைய எலும்புகள் உருவாகும் முன்பதே உன் கருவை என் கண்கள் கண்டது. ஆண்டவருடைய சித்தத்தோட தான் நாங்கள் இந்த பூமியில வாழுகிறோம். அப்ப யார் யாரெல்லாம் பிரச்சனைகள் நிமித்தம் வார்த்தைகளை நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லி கேட்பீங்களோ, ஆண்டவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி தான். பாட்டு கூட இருக்காங்க சினிமாவில், ஏன் பிறந்தேன்னு சொல்லி என்ன படிப்பாங்க. அவ ஆண்டவருடைய அதாவது எங்களுடைய வாழ்க்கை ஒரு அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம், அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம்னு அவருக்கு தெரியும், நாங்கள் ரட்சிப்புக்குள்ள வருவோம்னு தெரியும். இதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ நாங்கள் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் ஆண்டவர் எப்படி எவ்வளோத்துக்கு நெருங்கி வாழுகிறோம் என்று நாங்கள் இன்னும் எங்களை திருத்தி கொண்டு இன்னும் ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்புரவாக எங்களை இன்னுமா நாங்கள் அந்த பாதையில் நாங்கள் ஓட மாட்டோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உயரத்திலிருந்து உண்டானவர், நாங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர். அப்போ இதுக்குள்ளே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பார்க்கணுங்க, அவர் உயர்ந்தவர், நாங்கள் தாழ்ந்தவர்.
கூடுதலாக பார்க்க போனால் இந்த உயர்வு தாழ்வு வந்து சர்வ சாதாரணமாக நாங்கள் பார்த்துட்டு போகலாம். அந்த மனதில் இருக்கிற அந்த உயர்வு இருக்குல்ல, அது சொல்லுவாங்க மேட்டிமைன்னு சொல்லி. அந்த மேட்டிமை ஆண்டவருக்கு மேலாக உயர்த்தப்படுகிறது மனிதனாலே. இதே இதுதான் பிசாசும். உயர்த்தப்பட்டது நிமித்தம் தான் அவன் தாழ்த்தப்பட்டான். உயர்த்தப்பட்டது நிமித்தம் தான் அவன் தாழ்த்தப்பட்டான். அப்போ மனுஷனுக்கும் அந்த சுபாவம் இருக்குது. நான் பெரிய எனக்கு யார் சொல்றது? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு நேரம் விடுபட்டுச்சேன்னா எல்லாம் தெரியும். ஒரு நேரம் விடுபட்டுச்சேன்னா எல்லாம் தெரியும். அதான் ஆண்டவற்ற காலத்துல தான் இருக்குது. அப்போ பாருங்க, நாங்கள் எவ்வளவு திமிரா எல்லாம் மனுஷன் நடந்து கொண்டிருக்கிறான். அவ்வளவுத்துக்கு அறியாததுனால குருட்டாட்டம் அதுகளின் நிமித்தம் ஆண்டவர் பெருசா இல்லை. தாங்க தான் எல்லாத்துக்கும் தாங்க தான் ஆண்டவர் 2 பேர் தான் ஜீவித்து போவாங்க. ஸோ அடுத்த வசனத்தை பார்ப்போம். 9வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் உலகத்தில் இருக்கேன், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நேரம் அவர் உலகத்துக்கு ஒளியா இருந்தார். அவரை தேடி ஜனங்கள் வந்தார்கள். அவரை தேடி ஜனங்கள் வந்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து நாங்கள் கொஞ்சம் கூட சிந்திச்சு நாங்கள் கொஞ்சம் ஆராய்வோம் வேண்டாம். அவர் கனகாலம் ஜீவிக்கல. அந்த கொஞ்ச காலம் ஜீவித்ததுக்குள்ளே குமாரன் இவ்வளவுத்துக்கு வெளிப்பட்டிருக்கிறார். இந்த இவ்வளவுத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய மனம் அவ்வளவுத்துக்கு பதப்படுத்தும். சும்மா இந்த வார்த்தைகளை சிந்திக்கல நான் இப்படியும் யோசிச்சு பார்த்தேன். தற்சமயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லா கிழவனா போய் 80, 70, 90 வயசு அவர் மறிச்சிருந்தா எத்தனை பேர் அவர்கிட்ட வார்த்தைகளுக்கு கவனத்தை செலுத்தியிருப்பாங்க. நார்மலாகவே வயசு வந்தாகல எதுவும் சொல்லிக்கணும் வேண்டாம், அவன் தாரம் மாறாட்டத்தில் ஏதோ சொல்லணும் வேண்டாம் அப்படியும் சொல்கிற ஆக்கள் இருக்கணும். ஏன் நாங்கள் எங்களோட பிரசிடென்ட் எல்லாரையும் பார்த்தாலே நாட்டு தலைவர்களை பார்த்தாலே இந்த பிடிவாதம், நான் தான் பதவியில் இருக்கணும், என்னை விட்டு ஒருத்தரும் வரக்கூடாது. இதுகள் பொலிட்டிக்கலில் நாங்கள் பார்க்கலாம், பிஸ்னஸில் நாங்கள் பார்க்கலாம், இப்படியாக கணக்கு இதுகளில் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து 30 வயசுல அவர் தன்னுடைய காரியத்தை செலுத்தி எல்லாத்தையும் செய்து போட்டார். அது அந்த நாட்கள்ல செய்தது. இப்பயும் அதுதான் அவர் தான் எங்களுக்கு வழியாக இருக்கிறார். இப்ப பாருங்க, நாங்க வார்த்தைகளை நாங்க பார்க்கிறோம். ஓகே, ஆண்டவர் 30 வருஷத்துல இருந்தாருன்னா இந்த 33 வயசு அன்றைக்குல அப்ப எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். இப்பதான் அந்த 33 தாண்டினா தான் எங்களுக்கு புத்தி தெரியும் சொல்லி அப்படியே சில வழியில் நாங்கள் யோசிச்சு கொள்ளலாம். அது மட்டும் நாங்கள் சில வழியில் எங்களுக்கு தெரிஞ்சதான் எல்லாம் சரி என்ன மாதிரிக்கு நாங்கள் நடந்துட்டு வாழ்ந்துட்டு போவோம். ஆனால் ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க இந்த வார்த்தையில கேட்குற நிமித்தம், இந்த வேதத்தின் ரகசியங்களை விளங்கிக் கொள்கிற நிமித்தம் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். எல்லாத்திலையும் என்னென்று வருது? நான். ஆனா மனுஷன்கிட்ட வர்றது அந்த நான் வித்தியாசம், அது சுயம், அது வேண்டாம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதா, இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு ஒப்பான வசனங்கள் நாங்கள் யோவான்ல நாங்கள் பார்த்து கொண்டு போறோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். இதுல கணக்க வசனங்கள் இருக்கு, நாங்கள் டைம் எடுத்து பார்ப்போம். நாங்கள் 10வது அதிகாரத்துல 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சோ எத்தனை பேர் நீங்க ஆடுகளுக்கு வாசல் என்றது அது உங்களுக்கு விளங்கு சொல்றேன். உங்களுக்கு ஆடுகள் மேய்த்து கொண்டு போறவர்கள், அவர்கள்
மலையில தான் இருப்பார்கள். அந்த ஆடுகள் எல்லாம் சுற்றி ஒரு ஒரு கம்பி வேலை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஆடுகள் இரவில் படுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வரணும், இல்லாட்டி அது காணாமல் போயிடும், இல்லாட்டி வேர்ல்ட் வந்து சாப்பிட்டுடும். அப்படி கணக்கு இதுகள் இருக்குது. அந்த மெய்ப்பனுடைய சுபாவம் என்னென்றால், அவர் சுற்றி வைத்திருக்கிறதான அந்த முள்வேலியை சுற்றிலும் இந்த வாசலிலே அவர் குறுக்கப்படுத்திருப்பார். அதுதான் அந்த வாசல் தான், அவர் தான் வாசலாக இருக்கிறார். அதுக்கு உள்ளுக்குத்தான் ஆடுகள் இருக்கும். அந்த மெய்ப்பனு கூட அதுதான் ஒரு வழி, வெளியில போறா. அப்ப அதுல இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற ஆடுகள் எல்லாம் அவரு கூட தான் காக்கப்படுறது. எல்லா ஆடையும் உள்ளுக்கு விட்டுட்டு அவர் அப்படி குறுக்க அதுல படுத்து நிற்கிற விடுவார். நல்ல வடிவ நல்ல கேட்க நிலை இருக்குதுங்க. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து அவர் தன்னை முற்று முழுதுமாக கொடுத்து எங்களை அணைச்சு அப்படியே தனக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல என்ன அப்படிதான் இறக்கை கீழே எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ அடுத்த வசனம் ஏழாவது பாத்திரம் 11 பார்ப்போம். 11 நல்ல மேய்ப்பன் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மேய்ப்பன் நானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அவரை விட நல்ல மேய்ப்பன் ஒருத்தரும் இல்லை. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை நாங்கள் படித்துக் கொள்வோம். 5000 பேருக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு. அப்போ அந்த பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கூட யோவான்ல தான் இருக்குது. அதுவும் அந்த 5000 பேரையும் புல்களிலே இருத்தினார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் சங்கீதத்தில் பார்த்தோம்னா 23வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அதிலே இன்னும் கூட டீப்பான ரகசியங்கள் உண்டு. ஆனால் அவர் அவருக்கு தெரிஞ்ச அப்படியான ஒரு நல்ல ஒரு இடத்துல அமைத்து அவர்களை அமர்த்தி எத்தனை கொஞ்சம் பேர் இல்லை, எத்தனை பேர்? 5000 புருஷர்கள் எழுதியிருக்கு. 5000 புருஷர்கள். அதை விட அவர்களுடைய மனைவிமார் பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கல, அது இன்னும் கணக்கு டபுள் ட்ரிபிளாக இருக்குது. அது அப்போ அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு கொடுத்து 12 கூடைகளில் திருப்பமாக எடுத்து வச்சு ஆண்டவர் மாம்சத்திலேயும் ஆண்டவர் போஷித்திருக்கிறார், ஆவியிலேயும் போஷித்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த திருப்தியை கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு மேய்ப்பனாக, நானே நல்ல மேய்ப்பன், இந்த நானே நல்ல மேய்ப்பன் சொல்லி நாங்கள் வாசிக்கல. இந்த டீப்பான ரகசியங்களை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எப்படியாக ஆண்டவர் இந்த அறிக்கையை நானே நல்ல மேய்ப்பன் சர்வ சாதாரணமாக சொல்லல. நாங்கள் பார்த்தபடி இன்னும் இந்த ஜோவான்ல இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். நாங்கள் போவோம், அடுத்தடுத்த மெசேஜில் அப்படித்தான் வரும். ஆனால் இந்த நல்ல மேய்ப்பன் அதை நாங்கள் வாயால் நாங்கள் அறிக்கை செய்கிறோம், கேட்கிறோம். அந்த நல்ல மேய்ப்பன் நாங்கள் இருதயத்தில் உணர்ந்து கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் 14வது வசனம் வாசிங்க. அதுதான் ஓகே 14. அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். பாருங்க, அதுல இன்னொரு கனெக்ஷன் இருக்கு. பிதாவை நான் அறிந்திருக்கிறது போலவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். பிதாவுடைய சித்தம் தான் அவர் செய்கிறவராக இருக்கிறார். இதுலதான் கூட என்ன பிரச்சனை என்ன இதைத்தான் வந்து ட்ரிக்ஸா இப்பத்திய நாட்கள்ல கூட புலையான இதுகள் வர்றது என்னென்னா, உடனே யாராவது வந்து கப்பினா எங்க இயேசு சொல்றது நான் தான் கடவுள்னு சொல்லி அவர் சொல்லுதுன்னா என்னை பார்க்கிறோம், என்னுடைய தேவனை பார்க்கிறோம். ஸோ ஆனா அவர் வாயால் அறிக்கை செய்யல, அதனாடி அவரை நாங்கள் அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகே, உலகத்தோட எங்களுடைய ரெட்ஷிப்பு கலைஞ்சு போச்சு. ஓ இதுதான் இந்த ஒரு ட்ரிக்ஸ் ஃப்ராக். இதெல்லாம் இது இப்படியான சின்ன சின்ன அதாவது குறுக்கு கேள்விகளை நான் கேட்டு இருக்கிறாங்களே குழப்பி தாங்களும் குழப்பி ரட்சிப்பு நடக்கிறது. இது வந்து அப்போ மட்டும் இப்போ மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர்கிட்ட காலத்தில் நடந்தது, இயேசு கிறிஸ்துவோட காலத்தில் கூட நடந்தது. ஆனாலும்
நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையிலே நாங்கள் கவனமாக இருந்து வார்த்தைகளை நாங்கள் பார்க்கணும். அடுத்தது 36வது வசனம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்க சொல்லலாமா? அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களோட கதை கேட்கல சொல்லுறார், நான் பிதாவுடைய குமாரன் என்று சொல்லி அது அவர்கள் அதுல தான் வச்சுக்கொண்டு இல்லை நீ இது நடந்த காரியம், இயேசு கிறிஸ்துக்கு நடந்த காரியம். நாங்க இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் என்று சொன்னா எங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, உலகத்தார் சொல்லுவாங்க, அவங்க விளங்கி கொள்ளாத அவங்க சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் நீ சொல்லலாது அவைகளுக்கு கதைப்பினம். ஆனா அவையில் சொல்லினா அதுகளை அக்செப்ட் பண்ண மாட்டேன். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றது அது உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனாலும் வசனம் அப்படியாகத்தான் இருக்கிறது. அவர் யாரை நியமிச்சிருக்காரோ அவர்களுக்கு தான் இந்த சத்தியம் போச்சு. அவர் யார், அவருக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லாம ஒருத்தர் ரட்சிக்கப்படல. அதுக்காண்டி நாங்க நினைக்கல எங்கட ஆக்கள் ஒருத்தர் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் சொல்லிட்டேன், நீ யாராவது ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். அது மாத்திரமில்லை, நாங்க ஜெபிக்கல, நாங்க ஜெபிக்கிறோம் என்னன்னு அவர்களுக்கு ஆண்டவரை நீ ரட்சிப்பு நாடி கொடுத்ததுக்கு நன்றி. அப்ப எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நாங்க ஜெபிக்கிற நாடி கேட்கப்படவில்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். சோ ரட்சிக்கப்படுவார்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் யாரை நியமித்தாரோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதுல ஒரு குறையுமே இல்லை. ஆமென். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 11:25. நாங்க எல்லாத்துலயும் நாங்க பார்த்துட்டு போறோம். அதுல இந்த பாருங்க, நானே நான் என்று வர்றதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட அறிக்கை, வேறொருத்தர் இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். சில பைபிள்லாம் அது ரெட்டாவே மார்க் பண்ணி இருக்குது. சில இந்த யோவான் புஸ்தகம் ரெட்டாவே மார்க் பண்ணி இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் வாசிப்பாங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துவு கூடத்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் கொடுக்கப்படுகிறது. அப்ப நாங்க மரித்து நாங்க திரும்பவும் உயிர்த்தெழுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூடத்தான். அப்ப அவர் ஒருக்க எங்களுக்கு வழியா இருக்கிறார்னா ஒருக்க வழியாத்தான் இருக்கிறார். இந்த எல்லாத்துக்கும் அவர் தான் வழியா இருக்கிறார். அவர் அடுத்த வசனம் அப்படித்தான் வருது. 14 பாடம், எல்லாருக்கும் பாடமான வசனம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னா அவரு கூட நாங்க உள்பிரவேசிக்க வேண்டும். நாங்க உள்பிரவேசிக்கிறது அவரு கூட ஆய்த்தார். அப்ப அவரே எங்களுக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறது போல. அடுத்த வசனம் இது 13 வாசிப்போம். 13 வாசிப்போம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாக, அதாவது போதகராக அவர் சொன்னார். அவர் மைஸ்தரன் சொன்னாங்க. டச்சுல மைஸ்தரன் தான் கிடக்குது. அதுல அப்படி மைஸ்தரன்டா அவர் தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய, அதாவது ஒரு டிமென்ஷன்ல அவற்றை காரியங்களை செய்யல. அதாவது தனிய குமாரனாக எங்களுக்கு அவர் வழியை திறந்து விட்டது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், ஜீவாத்மா இருக்கிறார், அவர் எங்களுக்கு வழியா இருக்கிறார். இப்போ நாங்கள் கவுண்ட் பண்ணி கொண்டு போகணும்னா நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 இதுகளுக்கிட்ட நான் பார்க்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் பார்க்குறது இதில் கூட இருக்குது. நாங்கள் தனியே யோவான் புஸ்தகத்துக்காக நாங்கள் நிற்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்க கூட போதகர் என்று அவர்கள், இப்போ இயேசு கிறிஸ்துவ போதகர் என்று சொன்னார்கள். எல்லாம் அவர்கள் சொன்னபடி எல்லாத்தையும், அது மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து பேசின வார்த்தைகள் எல்லாம் சும்மா சாதாரணமான வார்த்தைகள் இல்லை, எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து எப்படி பார்ப்போம்? பிதா தேவையில்லாம ஏதாவது கதைப்பாரா? மனுஷன் தேவையில்லாம கதைப்பான். வாய் வந்த வீட்டுக்கு கதைச்சு கொண்டு போவான், அலம்புவான்றது. விட்டா எங்கேயாவது போய் ஒரு கஃபேல தேத்தனி கடை அங்கே ஊரில் இருக்கும், போய் நின்னா தொடங்கிடணும். அதை பெட்டி சொல்லிடணும், இதை பெட்டி சொல்லிடணும், எல்லாம் கதைச்சு கொண்டு நிற்க வேண்டியதாக கேட்டுக்கொண்டு. அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள்
அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ள வார்த்தைகள் புறப்பட்ட ஆமென். அந்த வார்த்தைகளை தான் நாங்கள் எங்களுடைய கைகளிலே வைத்திருக்கிறோம். கையில் வச்சிருக்கிறது நல்லது, ஆனால் இருதயத்தில் வச்சிருக்கிறது இன்னும் தரும். இருதயத்தில் வச்சிருக்கிறது தான் இன்னும் நன்மை எங்களுக்கு. இது எழுதப்பட்ட வார்த்தைகள் நாங்கள் எங்களுக்கு எழுதப்பட்ட ஒன்றுன்னு சொல்லி அவருடைய என்னுடைய கரம் அவருடைய விரல் என்னென்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் எழுத்து. அவருடைய விரல் என்ன எழுதப்பட்டிருக்கு. விரலை என்ன சொல்லப்பட்டது? விரலுக்கு ஒப்பான காரியம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் விரலாக எழுதப்பட்டிருக்கிறார். அவர் தான் எழுதியிருக்கார். அவர் பரிசுத்த ஆவியானவர் கூட தான் எழுதப்பட்டிருக்கிறார். ஸோ அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். இதில் நானே வழியும் சத்தியம். இயேசு அதற்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்திலே வரான். ஸோ இதை இப்படியே விளக்கி கொண்டுட்டோம்னா நாங்கள் சேஃப். இதை போட்டு இல்லை எங்களுக்கு வழியாக விளங்க இல்லைன்னா விளங்கப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறேன், நல்லா கேட்டு விளங்கி கொள்ளலாம். நாங்கள் எடுத்து தனி இந்த வசனத்தையே வச்சு நல்லா ஆராயலாம். வழி என்றா என்ன, சத்தியம் என்றா என்ன, ஜீவன் என்றா என்ன. ஆண்டவர் தான் எங்களுக்கு ஜீவனை தருகிறார். சத்தியம் அவருடைய வாயிலிருந்து வந்தது. வழி அவராயிருக்கிறார். அவர் வந்து எங்களுக்கு காட்டிட்டு போயிருக்கிறார். ஸோ இது உலகத்தையும் வச்சு ஆண்டவர் கணக்கு நாங்கள் விளங்கி கொள்ளலாம். சும்மா சர்வசாதாரணமாக நாங்கள் பாடமாக்கினாலும் வசனத்தை அதோட பதம் விளங்கணும். அந்த வசனத்திட பதம் விளங்கணும். அந்த வசனத்திட கருத்து, அந்த வசனத்திட பவர் எங்களுக்கு விளங்கணும். ஆமென். ஆமென். ஸோ 15:1 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் திராட்சை தோட்டக்காரனா, நாங்கள் அவர் கொடியா இருக்கிறாரு. அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்க இதை நாங்க பார்த்துட்டு போக மாட்டா, அவர் செடி, நாங்கள் அதுல படர்ற கொடி என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம் தானே. அப்ப அத அதாவது திராட்சை செடியிலிருந்து நாங்கள் படர்கிற கொடிகளாக இருக்கிறோம். அப்ப எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் டீப்பா இருக்கணும். கொஞ்சம் நாங்க மேலோட்டமா இருப்போம்னா நாங்க காஞ்சி செத்து போயிடுவோம். எங்களுக்கு தண்ணி கிடைக்காது, ஜீவ தண்ணீர் எங்களுக்கு கிடைக்காது. அப்போ அது உதாரணத்துக்கு நாங்கள் சும்மா மைண்டுக்கு எடுத்து பார்ப்போம்டா, வேலிகளில் படர்கிற அந்த கொடிகள் இருக்குது தானே, அந்த கொடிக்கு ஒழுங்காக தண்ணி சப்ளை கிடைக்காட்டிக்கு அது ஒரு கொஞ்சம் வெளியில் வர்ற அந்த இது வந்து அவ்வளோ அப்படியே கருகி போயிருக்கும். அப்படியா நாங்கள் இல்லாமல் எந்த நேரம் ஆண்டவரோட எங்களுக்கு கனெக்ஷன் இருக்க வேணும். எங்களுடைய கனெக்ஷன் அவர்ல இருக்க வேண்டும். அவர்கிட்ட இருந்து நாங்கள் உறிஞ்சி எடுத்து கொடுக்குறோம். அந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ள எந்த நேரமும் தந்து அந்த நாங்கள் அப்படியே அந்த அளவில் இருக்கோம். யாராவது இந்த கொடிகளை கண்டுருக்குறீங்களா? அந்த அப்படியான கொடிகளை அது அந்த அளவில் தான் இருக்கும். அடுத்த வருஷம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நின்று போயிருக்கும். இனி ஃப்ரூயிலிங் இருக்குதுல்ல, ஃப்ரூயிலிங்கில் இப்போ உங்களுக்கு தெரியாத ஆக்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது ஒரு கொட்டையை எடுத்துக்கொண்டே போட்டு பாருங்க, அவ்வளோ கதியில் வளருதுண்டு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதை இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் சின்ன சின்ன பேக்கெட்டில் குறுக்கன், டொமாட்டோ அதுகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை எடுத்து சும்மா போட்டு பாருங்க, என்ன மாதிரி எவ்வளோ கதியில். இப்போ மார்ச் அந்த டைம் போட்டிங்கன்னா நீங்கள் சமருக்கு வந்து உங்களுக்கு டொமாட்டோன்னு இருக்கும் போயிட்டு அவ்வளோத்துக்கு. அப்போ இது வந்து நட்டுவோம். இதை நாங்கள் இப்படித்தான் நாங்கள் ஆண்டவர் எங்களை இன்னுமா நாங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்துட்டு அத்தி மரத்தில் 1 மில்லியன் அதை சபிச்சு போட்டுட்டார். அப்போ நாங்கள் அவ்வளோத்துக்கு நாங்கள் ஒன்றும் கனி கொடுக்காத மரங்களாக இருக்கக்கூடாது, கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது 18. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி,
அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்றபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமென், ஆமென். கடைசி நேரத்தில் அதாவது ஆண்டவர் சிலுவை பாடுகளுக்கெல்லாம் போய்க்கல பிலாத்து கேட்கிறார், அப்ப நீ ராஜாவான்ட்டு இயேசு கிறிஸ்து நான் ராஜாதான் சொல்லி சொல்லுகிறார். அதுல கூட நாங்கள் பார்க்கிறோம், அவர் வந்து எவ்வளவு பாடுகளை பட்டாலும் அது அப்பதான் தொடங்குது, அந்த நேரம் தான் தொடங்குது. ஆனாலும் அவர் எல்லா காரியங்களையும் செய்துட்டு வர்றார். இப்ப நாங்க பார்த்தோம்னா இருக்கிறேன்ன்றது ஒரு சைட் வியூன்னு சொல்லலாம். ஒரு சைட் வியூ நாங்க பார்த்திருக்கிறோம். எப்படி ஆண்டவர் தன்னை ஜோவான் என்ன மாதிரி ஆண்டவர் எழுதி வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி. ஜோவான் புத்தகம் வந்து அதாவது என்ன இது ஜோவான் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாரு தெரியுமா? ஜோவான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறார். 1 ஜோவான், 2 ஜோவான், 3 ஜோவான், வெளிப்படுத்தல், 5 புத்தகங்களை ஜோவான் எழுதியிருக்கிறார். இதை நாங்கள் கொஞ்சம் வாசிச்சிருக்கோம் ஏற்கனவே. இப்போ நீங்கள் வாசிப்பீங்கன்னா திருப்ப இப்போ வாசிக்கலாம், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வியூ காட்டப்படும். என்னென்னா அவருடைய முஸ்தாவை நாங்கள் பார்க்கலாம், அவர் என்ன பேட்டர்னில் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி. இந்த ஜோவான் புஸ்தகம் எழுதியிருக்கிறவங்க தான் மற்ற ஜோவான் எழுதியிருக்கிறது. அதே மாதிரி வெளிப்படுத்தல் அவருக்கு கிடைச்சதான தரிசனங்களை குறித்து பார்க்கல எவ்வளோ டீப்பாக எல்லாம் அவர் எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். அப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம் என்ன, இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தன்னை எப்படியாக ஜோவானு கூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நாங்கள் கவனித்தோம். ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் பார்த்தோம். நானே அவர் அதில் வேற ஒன்றும் இல்லை, தன்னைத்தான் அவர் முன்னுக்கு வைக்கிறார். அவர் வச்சு நானே எல்லாத்துக்கும், நானே ஜீவாக்கும், நானே வழியாக இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன். அப்படியாக இந்த வார்த்தைகளை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் எல்லாத்துக்கும் என்னத்தை தந்தாலும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அவர் தான் எங்களோட மெயின் கேரக்டராக இதில் இருக்கிறார். அப்போ அவரை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் போய் கொண்டு இருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது வெளிப்படுத்தலில் சொல்லி இருக்குது. 1ஆவது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார் என்று திருமணம் பற்றினார். ஆமென். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 17வது வசனம், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், நாங்கள் தொடங்கின பழைய காலில் தொடங்கி தனியே ஜோவான்ல பார்த்தோம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்க, கடைசியாக வெளிப்படுத்தல கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒமேகாவானவர். இவ்வளவு ரகசியங்களை நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காரியங்களை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் தான். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் வித்தியாசமான வியூவில் பார்த்துருக்கிறோம். தனியே நாங்கள் சில உடையில நாளை திராட்சை செடி, நீங்கள் படரும் கொடிகள், நானே நல்ல மேய்ப்பன், அப்படியான வித்தியாசமான இப்போ எல்லாவற்றையும் கொஞ்சம் கூட்டி தனியாக ஜோவானில் என்ன மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இதை நாங்கள் ஒவ்வொரு புத்தகமாக நாங்கள் போகலாம். ஒவ்வொரு புத்தகமாக போனோம்னா அதில் என்னத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து எப்படியாக எழுதியிருக்கிறேன்னு நாங்கள் பார்க்கலாம். ஆனால் முக்கியம் என்னன்னா, ஆண்டவருக்கு என்ன சித்தமோ நீங்க கேட்கணும்ன்றது. சரியா? நீங்க உங்களோட இருதயம் ஆண்டவர், அதாவது ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை அறிஞ்சபடி உங்களோட வசனங்கள் உங்களோட பேசும்.
உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறபடி அவருடைய வசனங்கள் உங்களுக்கு எந்த நேரம் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரைக்கிற நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வருவீங்க. ஆண்டவர் இன்றைக்கு என்னோட பேச போகிறா, இந்த ஆராதனை எப்படியாக இருக்க போகுது, ஒரு 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 அதாவது ஆண்டவரோட அபிஷேகம் நான் வித்தியாசமாக நான் அதை நான் அவருடைய ப்ரெசன்ஸை நான் எடுத்துக்கொள்ளணும். நான் அதாவது அவருடைய வழிநடத்தல் எனக்குள்ளாக எப்படி இருக்காது. நாங்கள் இங்கே வந்து சொல்லலாம், நாங்கள் எங்களை சார்ஜ் பண்ணி கொண்டு போவோம், போயிட்டு ஒரு 6 நாள் நாங்கள் ஓடிட்டு திருப்ப சார்ஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் வருவோம், அப்படி சொல்லலாம் நாங்கள். ஆனால் நாங்கள் வீட்டிலையும் நாங்கள் எங்களுடைய சார்ஜ் குறையாமல் நாங்கள் ஆவியில் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். போன முறை பார்த்தோம், ஆவியில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் அப்போ ஜெபிச்சு கொண்டு இதைத்தான் சொல்றது பரிசுத்தாவியானவர்னால் வழி நடத்தப்படுகிறது. பரிசுத்தாவியானவர்னால் வழி நடத்தப்படுகிறது. இதைத்தான் அப்போ அவருடைய சிந்தனையாய் நாங்கள் இருப்போம். இந்த நேரம் நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டவரோட நாங்கள் இன்னும் கிட்டி சேருவோம். நாங்கள் ஓகே, தேவன் எங்களோட கூட இருக்கிறார் என்று நாங்கள் மறந்து விட மாட்டோம். நாங்கள் வேலையில் இருந்தாலும் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்று அந்த இருதயத்தில் எங்களுக்கு பேசி கொண்டிருக்கும். அவருடைய வார்த்தைகள் எங்களோடு பேசும், அவருடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும். அப்போ இந்த இருக்கிறவராய் இருக்கிறேன் என்றதுக்கு நாங்கள் ரெண்டை பார்த்துருக்கோமே. இவ்வளவு வசனத்தை நாங்கள் பார்த்தோம். இவ்வளவு வசனத்தில் ஏதாவது ஒரு வசனம் எனக்கு பிடிச்ச வசனம் என்றா இந்த நல்ல மேய்ப்பன் அவருடைய சுபாவத்தை நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். அவர் எல்லாரையும் உள்ளுக்கு விட்டுட்டு சேஃபாக விட்டுட்டு தான் வாசலில் படுத்து கிடப்பார். அப்போ எங்களுக்கு ஒரு குறையும் வராதவர். கணக்கு பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எல்லாம் கணக்கு ஆண்கள் சொல்லுவாங்க, ஆனால் அதுகளெல்லாம் நம்பக்கூடாது. அவர் மேல் நான் வைக்கிற விசுவாசம், அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார், தீமைகள் யாவற்றையும் நன்மையாக மாற்றுவார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப எனக்கு தீமையை நான் கேள்விப்பட்டாலும் ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தைகள், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற வார்த்தைகள். அவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தையை தந்து தந்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பேபியா இருக்கீங்களா, சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கீங்களா, நாங்கள் பண்ணுறோம் பாடுதான் எங்களுக்கு தெரிகிறது. தாய் தான் இருக்க எத்தனை நேரம் 1 மணி நேரம் செல்லும். ஒரு 6 மாதம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறேன், பால் கொடுக்குறேன். இல்லை அது சாப்பிட மாட்டா. இந்த பொறுமை வேணும். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் கொடுக்கணும், துப்பும் திருப்பெடுத்து கொடுக்கணும். ஆண்டவரும் உங்களை அப்படித்தான் வசனத்தை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி எங்களை திரும்பமாக தந்து கொண்டு இருக்கிறார். ஆமென் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளோத்தோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவர் எங்களை ஒவ்வொருத்தருடைய பேசியிருப்பார் விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு நன்றி ஆண்டவரை. நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நீர் தாமே ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு ஆண்டவரை உடைய வார்த்தை கூடாய் ஆண்டவரை பேசி எங்களை இன்னுமாய் ஆண்டவரை உடைய ஆண்டவரை ரட்சிப்பின் பாதையிலே எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முற்று முழுதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருத்தரையும் ராஜா அவர்களுடைய இருதயத்தில் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவரை சிந்திக்கவும் தொடர்ந்து ஆண்டவரை உடைய வார்த்தையை ஆண்டவரை இன்னுமாய் உட்கொள்ளுறதிலே ஆண்டவரை நாங்கள் பிரயாசப்படவும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி இருக்கிற பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.